மாண்புமிகு மக்களுக்கு வணக்கம். நான் அமைதி வழி இயக்கம். இப்போ நம்ம சிந்தூர் தாக்குதல் நடத்துனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் மோடி அவர்களுடைய பெயருக்கு ஒரு நல்ல மதிப்பு வந்திருக்கு. முன்னாடி எல்லாம் நம்ம வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அங்கே போனோம்னாக்கா நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் உடனே காந்திஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே மோடிஜி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மோடி அவர்கள் பெருமை சேர்த்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதுக்கு காரணம் சிந்தூர் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானத்தை மனசில் வச்சு தீவிரவாதிகள் மேலே மட்டும் தாக்குதல், பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்தல. அதுதான் அதுக்கு இப்போ இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு பொறுமையும் நிதானமும் கிடைச்சதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மகாபாரத நூல். இந்த மகாபாரத நூல் ஒரு இந்து மதத்தினுடைய நூலுன்னு பார்க்காம எல்லா நாட்டவர்களும் இந்த மகாபாரத நூலை படிக்கணும். அப்பதான் இந்த அளவுக்கு பொறுமையும் நிதானமும் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு திருக்குறளுக்கு அடுத்தபடியா மகாபாரத நூலை நாம படிச்சே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. அதுதான் மானுட தர்மம் சொல்லப்பட்டிருக்கு, போர் தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த போர் தர்மம் சொல்லப்பட்டதுனால தான் இந்திய அரசாங்கத்தினால இந்த அளவுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் போரை கையாள முடிஞ்சது. பொதுமக்கள் பாதிக்காத அளவுக்கு, பொதுமக்கள் மேல கருணை காட்டுற அளவுக்கு நடந்தது. இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் படையினருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்களை ஹமாஸ் படையினர் சிறைப்பிடிச்சது தப்பு. ஹமாஸ் படையினர் சிறைப்பிடிச்சதுக்காக இஸ்ரேல் காசா பகுதியில் குண்டு மலை பொழிஞ்சு கொத்தா பொதுமக்களை கொல்றதும் தப்பு. அங்கே மனிதாபிமானம் சுத்தமாகவே இல்லாமல் போச்சு. இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமாக தாக்குதல் நடத்துகிறாங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல், கருணையே இல்லாமல். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்மளுக்கு தீவிரவாதிகள் தான் எதிரிகள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எதிரிகள் அல்ல. இன்னும் சொல்ல போனாக்கா இந்த சிந்து நதி நீரை நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதலால் நிறுத்தி வச்சிருக்கோம். நமக்கு தீவிரவாதிகள் தான் எதிரிகளை ஒழிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எதிரிகள் அல்ல. போதும். இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு சிந்து நதியை திறந்து விடாம அங்கே உள்ள பொதுமக்கள் ரொம்ப வாடி வதங்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. எனவே நம்ம பாரத பிரதமர் மோடிஜியை நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த காணொலி வாயிலா சிந்து நதியை திறந்து விடுங்க. நம்ம கொஞ்சம் கருணை காமிப்போம். நம்ம கருணை காமிச்சு தானே பாகிஸ்தான் பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தல. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் மேல தானே தாக்குதல் நடத்தியிருக்கோம். அதனால பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்காத அளவுக்கு நம்ம மீண்டும் சிந்து நதியை திறந்து விட்டு மனித நேயத்தை நாம் மறுபடியும் நிலைநாட்டணும். அப்படின்னாக்கா நம்ம பாரத நாடும் உலக அளவில் நல்லா உயர்ந்து நிற்கும். பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய பேரும் நல்ல உயர்ந்து நிற்கும்னு அமைதி வழி இயக்கத்தின் சார்பாக அன்போடு தெரிஞ்சுக்கிறேன். வணக்கம்.